இது வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பாக கேட்கும். இது ஆயுஷ் அகாடமியோட காலை நேர ஒரு நேரலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம். இது கிட்டத்தட்ட 3 பொருளோட ஒப்பிடலாம், ஓமைப்படுத்தலாம். ஆயுஷ் அகாடமி எதை நோக்கி போகிறது என்றால், கசடர கற்க, எதையுமே தப்பு இல்லாமல் கற்றுக்கணுன்றதை நோக்கி தான் போகுது. ஆயுஷ் அகாடமியோட ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா கசடர கற்க அப்படின்ட்டு தான். இதில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்னாலும் சரி, டெட் எக்ஸாம்னாலும் சரி, நமக்கு இங்கே 150 மார்க் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 மார்க்ஸ் தான் உங்களோட டெஸ்டினேஷன். கடைசியான இறுதியான நிலை பார்த்தீங்கன்னா 150 மார்க். அப்போ இதை அப்படியே நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயமாக யோசிச்சு பாருங்களேன். உசைன் போல்ட் இருக்காரு. உசைன் போல்ட் கிட்ட 100 மீட்டர் ஓடுங்கன்னா ஒரு 8 நொடிகளில் ஓடிடுறாரு, 7 நொடிகளில் ஓடிடுறாரு. அப்போ அவருக்கு 150 மீட்டர் கொடுத்தா 10 நொடிகளில் ஓடிடுவார். உசைன் போல்ட் கிட்ட போய் நீங்க 150 மீட்டர் ஓடுங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 9 நொடிகள் 10 நொடிகள்ல ஓடிடுவார். அப்போ ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கட்டளை, ஒரு செயல்பாடு பார்த்தீங்கன்னா இதுதான் 150 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதையே நீங்க மார்க்ஸை இமேஜின் பண்ணுங்க. 150 மார்க்ஸ் எக்ஸாம் ரைட்டிங் ரேஸ் தான் இது. எக்ஸாம் ரைட் பண்ற ரேஸ். நம்ம கொடுத்துருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். இந்த 150 மார்க்குக்கு அவங்க கொடுக்குற அவர் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். 3 மணி நேரத்தில் 150 மார்க்குக்காக எழுதணும். உசைன் போல்ட் கிட்ட வந்து நம்ம 150 மீட்டரை கொடுக்கும் போது ஃபாஸ்டா ஓடிடுறாரு. ஆனா நம்ம மனசுல ஓடணும். ஆசிரியராகிய நாம், ஆசிரியராகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதளவில் ஓடணும். அப்போ மனதளவு ஓடுனா மனப்பயிற்சி எவ்வளவு இருக்கணும்? உசைன் போல்ட் ஒரு 100 மீட்டரை வந்து 8 நொடிகள் போறாரு, 9 நொடிகள் போறாருன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பயிற்சி எடுத்திருப்பார்? அவருடைய கால்கள் எத்தனை முறை 100 மீட்டரை தாண்டி இருக்கும்? உசைன் போல்ட் 100 மீட்டரை 1 லட்சம் தடவை கூட ஓடி இருப்பார். கிட்டத்தட்ட 10 லட்சம் தடவை ஓடி இருப்பார். அத்தனை முறை ஓடியதால் தான் அந்த ஒலிம்பிக் கேம்ல என்ன பண்ணுவாங்க, நேஷனல் கேம்ல வரும்போது ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல 8 நொடியில ஓடுறாருன்னா அப்ப இந்த 150க்கே நீங்க ஓடி பார்க்கணும். 150 மார்க் நீங்க 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நீங்க எடுக்கிற பிராக்டிஸ் வந்து 150 மார்க் தான் இருக்கணுமே தவிர 110 மார்க்குக்கு இருக்கக்கூடாது. மேஜர்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா, இது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 110 மார்க்குன்னு இருக்கக்கூடாது. அதை தாண்டி ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ எங்கிருந்து ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க ஓடுறீங்க அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிப்பீங்க. இதுவே ரன்னிங் ரேஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஓமை. ரன்னிங் ரேஸ்னா 0 மீட்டர்ல இருந்து ஒரு 50 மீட்டர் ஓடுவீங்க. 50க்கு அப்புறம் அப்படியே ஒரு 80, 80க்கு அப்புறம் 90, 90க்கு அப்புறம் 100, 100க்கு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ 100 மீட்டர் வந்துட்டோமே, அப்ப இன்னும் 50 மீட்டர் தான். இதே தான் ஆசிரியர் நிலைமைகள். உங்களுடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளிக்குள்ளதான் இருக்கும். நிறைய ஆசிரியர்களோட மதிப்பெண் இடைவெளி பார்த்தீங்கன்னா இந்த 50ல இருந்து 100க்குள்ளதான் இருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட இப்போதைய ஸ்டாமினா. கிளியரா டீச்சர்? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களோட நிலைமை ஒரு 150 மீட்டர் ஓட வேண்டிய இடத்துல 150 மீட்டர் 150 மார்க் பிராக்டிஸ்ல மனப்பயிற்சி. உங்க மனப்பயிற்சி எங்க இருக்குன்னா 50ல இருந்து 100க்குள்ளதான் இருக்கு. அப்போ இந்த 100ல இருந்து 150 போனோம்னா இந்த 100 மார்க்குக்கு எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுத்தீங்களோ அதே பயிற்சியை தான் 110க்கு கொடுக்கணும். அப்ப 110க்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்தீங்களோ அதே தான் 120க்கு. 120 வரை என்ன பயிற்சி கொடுத்தீங்களோ அதுதான் 130. 130க்கு எந்த அளவு பயிற்சி 140. 140க்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்தீங்களோ அதே தான் 150. ஸோ இதுல வந்து பாரபட்சமே கிடையாது. இது என்னது, உங்களுக்கு பாரபட்சமே இல்லாத ஒரு பயிற்சி. இந்த 100 தாண்டும் போது 110க்கு ஒரு எஃபோர்ட் போடலாம். ஆனா 110க்கு அப்புறம் ஒரு எஃபோர்ட் போடுறது என்ன, அது அதிகமான எஃபோர்ட்டா இருக்கணும். அதே தான் இங்கேயும். ஒரு உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் ஓடுறாருன்னா ஈஸியா ஓடிடுவார். நல்லா யோசிங்க. நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டே இருக்கிறோம், பாதி தூரம் கடந்துட்டோம், முக்கால் அளவு கடந்துட்டோம், திரும்பி வருவோமா? வீட்டை விட்டு கிளம்புறோம், வீட்டை விட்டு நம்ம எங்காவது சினிமா தேட்டருக்கு போகலாம் முடிவு பண்றோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் டைம் ஆயிடுச்சு, ஐயோ 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுப்பா, சினிமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லி வீட்டுக்கு வரமாட்டோம். அப்படியே ஏன்னா பக்கத்தில் பார்க்குக்கு போவோம், இல்லை வேற தேட்டர் ஏதாவது தேடுவோம். அதே டைம்ல வேற தேட்டர் என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வேற தேர்வை பத்தி யோசிக்கிற ஆட்கள் வேற தேர்வை பத்தி யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி பின்வாங்க மாட்டீங்க. வீட்டை விட்டு நீங்க வெளியே கிளம்ப பிறகு ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ண பின்வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி தேர்வுல நீங்க இவ்வளவு மதிப்பெண் வந்துட்டீங்க, இந்த 50ல இருந்து 100க்குள்ள வந்துட்டீங்கன்னா பின்வாங்காதீங்க. ஒரு பாட்டே இருக்கா இல்லைங்களா, கடல் தாண்டி பறக்கும் பறவைகளுக்கெல்லாம் வழிகள் எங்கும் தெரியாது, ஆனால் அதுக்கு என்ன பண்ண சிறகுகள் வலிக்காதுன்னு ஒண்ணு இருக்கு. பறவைகள் பறந்து கொண்டே இருக்கு, கடல் தாண்டி பறக்குது.
வழிகள் எங்கும் கிளைகள் கிடையாது. பறவைகள் வந்து கடல் தாண்டி பறக்கும் பொழுது கிளைகளே இருக்காது. ஆனா ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துட்டு போகும். குச்சி எடுத்துட்டு போய் போட்டுட்டு என்ன பண்ண அது மேல மிதக்கும்னு சொல்லுவாங்க. பறவைகள் வந்து என்ன பண்ணா வாயில ஒரு குச்சி எடுத்துன்னு போகுமா, அது சிறகுகளுக்கு வந்து வலிக்கும் பொழுது அந்த கடல்ல போட்டு அது என்ன பண்ணும் மிதந்து இருக்கும். மிதந்து திரும்ப அந்த குச்சி எடுத்துன்னு பறக்குமா. இது படிச்ச விஷயம். அப்ப ஆசிரியராக நீங்கள் பறவைகளை ஒப்பிட்டு பாருங்க. பறவைகள் எக்காரணம் கொண்டும் தன் இரையை தேடி உண்ணாமல் திரும்பி வந்தது கிடையாது. இரையே இல்லைன்னு சொல்லி தன்னை மாய்த்து கொண்டது கிடையாது. பல்வேறு ஆசிரியர்கள் தற்கொலை எண்ணத்துல இருக்கீங்க. பல்வேறு ஆசிரியர்கள் வந்து தன்னை மாய்த்துக் கொள்ளும் எண்ணத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எந்த பறவைகளும் எந்த விலங்குகளும் தன்னைத்தானே என்ன பண்ணது தற்கொலை பண்ணிக்காது. மனிதர்களுக்கு மட்டும் அந்த எண்ணங்கள் அமைகுது. அந்த எண்ணத்தை முதல்ல அழிங்க. தற்கொலை எண்ணமோ தோல்வி பயமோ இருக்கவே கூடாது. பாதி தூரம் கடந்தாச்சு. இன்னும் இலக்கு அருகில தான் இருக்கு. உங்க இலக்கு 150ல வைங்க. எந்த பறவையும் கூட்டையிட்டு வெளியே சென்ற பிறகு என்ன சொல்ல இறை இல்லாமல் திரும்பி வந்தது கிடையாது. பறவைகள் கூட்டுவிட்டு கிளம்பியுடன் இறைகள் இல்லாமல் திரும்புவதில்லை. அப்போ ஆசிரியர்களும் நீங்க எக்ஸாமுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 95 மீட்டர் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடணும். உசைன் போல்ட் 100 மீட்டர் வந்துட்டா நிக்க மாட்டாரு, 150க்கு ஓடுவார். அதே மாதிரி இது வேற மாதிரி யோசிச்சுங்க. ஒரு போர்வெல் போடுறோம், நம்ம வீட்டுல வந்து ஒரு போர்வெல் போடுறோம் அப்படின்னா இதுதான் கிரவுண்ட் லெவல். இது ஓவரால் கிரவுண்ட் லெவல். அப்ப எங்க ஆரம்பிப்போம்? ஸ்டார்ட் ஃப்ரம் 0 லெவல். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும். புள்ளி 0 மீட்டர். 0 மீட்டர்ல 1 மீட்டர், 2 மீட்டர், அதுக்கப்புறம் 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர், 6 மீட்டர். அப்போ அந்த போர்வெல் ட்ரில் என்ன ஆகும் உங்களுக்கு? முதல்ல ஃபாஸ்டா போகும். முதல்ல ஃபாஸ்டா போகும். ஃபாஸ்டா போயிட்ட அப்புறம் கொஞ்சம் கடினமான பாறைகள் மாட்டும். கடினமான பாறைகள் மட்டும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாம்ப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரில்லர் கொஞ்சம் மாற்றுவாங்க. அப்போ உங்களுடைய பயிற்சிகளும் ஒரு பூமியை குடைந்து கொண்டு செல்கின்ற அந்த போர்வெல் மெஷின் மாதிரி தான் இருக்கணும். கடினமான பாறைகளை தகர்த்தெறிந்து எரிகின்ற ஒரு பொறியை கண்டுபிடிக்கிற மனிதன், அந்த மனிதனை உருவாக்குற ஆசிரியர்கள் நீங்கள். எதிர்காலத்தில் பல்வேறு அறிவியல் சாதனைகளை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடியவர்கள், பல்வேறு துறைகளுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடியவர்கள். ஆசிரியர் சேவை, ஆசிரியர் பணி என்பது பல்வேறு பணிகளை உருவாக்கக்கூடியது. த நோபல் ஜாப். These job can create any jobs. இந்த சேவைக்கு போறீங்க, இந்த பணிக்கு போறேன்னா உங்களால யாரெல்லாம் டாக்டரை உருவாக்க முடியும், போலீஸ் அதிகாரி உருவாக்க முடியும், லாயர்ஸ் உருவாக்க முடியும். இதுல டிஃபனேஷனே கிடையாது. இது என்லெஸ். உங்களால பல்வேறு தொழில்களை உருவாக்க முடியும், பல்வேறு பொறியாளர்களை உருவாக்க முடியும் பொழுது உங்களுடைய பயிற்சி, உங்களுக்கான சுய தேடல், உங்களுக்கான செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களுக்கான கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துங்க. நெஞ்சுரம் மிக்க ஆசிரியர்கள் எதிர்கால சமுதாயத்துக்கு வேணும். நெஞ்சுரம் மிக்க சமுதாயம் தான் இருக்கணும். நெஞ்சுரம் மிக்க வீரம் மிகுந்த எந்த நிலைமையும் தன்னுடைய நேர்மறை சிந்தனை விட்டு கொடுக்காத ஆசிரியர்களை தான் எதிர்கால சந்ததியை உருவாக்க முடியும், எதிர்கால இந்தியாவை உருவாக்க முடியும். இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னா ஆசிரியர் கையில் இருக்குன்னு கூட சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல நான் தோத்துட்டேன், மார்க் கம்மியாத்துல கீழே வீழ்ந்துருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. நான் இதுவரையும் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் 90 மார்க் வந்துட்டேன். 90 மார்க் வந்துட்டு ரிவர்ஸ்ல போறது ஈஸியா இல்ல 60 மார்க் எடுக்கிறது ஈஸியா? 90 வந்தவங்க 90ல இருந்து ரிவர்ஸ்ல போறது ஈஸியா இல்ல நான் 60 எடுத்து 150 போறேன்னு ஈஸியா? நீங்களே வச்சுக்கோங்க. நான் 80 வந்துட்டேன் சார், 80 மீட்டர் ஓடிட்டு ரிவர்ஸ்ல வருவீங்களா? இன்னும் எவ்வளோ 70 மார்க் தானே இருக்கு, தாண்டலாம் இல்ல, தாண்டிடுங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இலக்கு அங்க வைங்க. உங்க இலக்கை வந்து கூரை மேல போடுங்கன்றப்ப உங்க இலக்கை மேல போடுங்க, வானத்தை நோக்கி போடுங்க. 100 வந்திருக்கீங்க, 100 வந்த ஆசிரியர்கள் ஏன் வந்து எதிர்மறை சிந்தனையோட கீழே விழுந்து எடுக்கிறீங்க? இன்னும் 50 மார்க் தானே, அடுத்த தேர்வுல ரெடி ஆகுங்க. ரெடியா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. யாரும் உங்களை வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. 150க்கு 150 தான் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா? உங்க சான்றிதழ் சரியா இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்களா? கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு மெயில் உடனே வரும், மெசேஜ் உடனே வரும். தமிழகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆசிரியர்கள் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் உங்களுடைய பயிற்சிக்கும் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? நீங்க சொல்ற வார்த்தையில நாங்க ஜெயிச்சிருவோம், நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை தான் தலையில் வைத்து கொண்டாடுவார். இந்த உலகத்தில் யாருக்கும் புகழ் நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகில் யாரும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நான் ஏதோ இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், நான் பிறந்ததுக்கான அடையாளத்தை கண்டுபிடிச்சேன். என்னுடைய பிறப்பின் அடையாளம் வழிகாட்டுதல். அழகா தெரியுது. ஆயுஷ் அகாடமி இஸ் கைடன்ஸ் ஃபார் த டீச்சர் அண்ட் ஆல்சோ த அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. இந்த லைவ்ல நான் தெளிவா சொல்றேன் டீச்சர், நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, 80 வந்துட்டீங்க, இன்னும் 70 தான் படிக்கலாம். திரும்ப படிச்சு உள்ள தாண்டி 150 போங்க. 90 வந்துட்டீங்க, இன்னும் 60 மார்க் தான் தாண்டலாம். 100 மார்க் இருக்கிறீங்க, இன்னும் 50 மார்க் தான் தாண்டலாம். 105 மார்க் எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல, வேலை கிடைக்கலையா, 45 மார்க் போகலாம். அந்த 45 மார்க் எங்க கண்டுபிடிங்க. உங்களுடைய குறையான மதிப்பெண் எங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் எங்கன்னு ஃபைன் பண்ணுங்க. நான் 90 வந்து 60 எங்க போச்சு கண்டுபிடிங்க.
நான் 100 வந்து 50 எங்க போச்சு, நான் 110 வந்துட்டேன், அது வேலை கிடைச்சிடும், பிரச்சனை இல்லை. 102 அப்ப 48 மார்க் எங்க போச்சு? இதை நீங்க மனசுல வச்சுன்னா ஜெயிச்சிடலாம். ஒரு நிலத்துல போர்வெல் போறதுக்கு எவ்வளவு ஆழமா அப்படியே 50 மீட்டர், 60 மீட்டர், 80 மீட்டர், 90, 100 மீட்டர் தானோன்னு கடினமான பாறைகள் மாட்டோம். அப்போ அது அதிகமான ஒரு முயற்சி செய்து அந்த ட்ரில்லரை ஹார்ட் பண்ணாதான் 150 மீட்டர்ல போய் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த நீரே கிடைக்கும். S2 வாட்டர் நீர் கிடைக்கும். நான் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் சொல்றேன், நமக்கு பூமி தாயிலிருந்து நமக்கு நல்ல நீர் வேணும், நன்னீர் வேணும் அப்படின்னா பாறைகளை குடைந்துதான் எடுக்க வேண்டும். அப்போ நமக்கான மதிப்பெண், நமக்கான வாழ்க்கை, நமக்கான எதிர்காலம், நமக்கான அரசு பணி என்றால் இந்த 150 மீட்டர் ஓட்டம் ரொம்ப முக்கியம். 150 மீட்டர் உசைன் போல்ட் ஓடுற மாதிரி ஓடணும், பின்னாடி வரக்கூடாது. உசைன் போல்ட் 100 மீட்டருக்கு எவ்வளவு பயிற்சி எடுத்தாரோ அந்த மாதிரி 150 மீட்டருக்கு பல்வேறு முறை பயிற்சி எடுக்கணும். 100 மீட்டர் ஓரத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எத்தனை முறை உடல் பயிற்சி எடுக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் 150 மீட்டர் எடுக்கிறதுக்கு, 150 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 150 மார்க் எடுக்கிறதுக்கு பல்வேறு முறை 150 மார்க் டெஸ்ட்டை எழுதுனாதான் நீங்க ரீச் ஆக முடியும். இது பயிற்சியை தவிர வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பயிற்சியை தவிர வேறு எதுவுமே உங்கள் வெற்றிக்கு உதவுவதாக இருக்காது. பயிற்சி தான் அதிகமா இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு இருக்கலாம், பயிற்சி அதோட 10 மடங்கு இருக்க வேண்டும். கற்றல் இருக்க வேண்டும், சுய கற்றல் இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும், மற்றவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் 25%. உங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கலாம் அந்த அளவுக்கு மேல போவீங்க. திரும்ப அதை தான் சொல்றேன், எந்த பறவைகளும் இறை தேடாமல், இறை கிடைக்காமல் கூடு திரும்புவதில்லை, எப்படியாவது இறை சாப்பிட்டுவிடும். அதே மாதிரி கடல் தாண்டி பறக்கின்ற பறவைகளுக்கு சிறகுகள் இருக்கு, ஆனால் சிறகுகளுக்கு வலிக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய கால்களுக்கு ஏன் வலிகள் வருகிறது, உங்கள் கைகளுக்கு ஏன் வலிகள் வருகிறது, உங்க மனசுக்கு ஏன் வலிகள் வருகிறது? உங்க மனசு தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போறது. இந்த தேர்வுக்கான மதிப்பெண்ணுக்கான பாடப்பொருளை ஞாபகம் வச்சுக்க போறது யாரு? மனசு. அந்த மனசுக்கு நீங்க ஏன் வலிகளை கொடுக்குறீங்க? உங்களுடைய மனதிற்கு வலிகளை கொடுக்காதீங்க, உங்க மனதிற்கு எதிர்மறை சிந்தனை கொடுக்காதீங்க, உங்க மனதிற்கு தோல்வி பயத்தை கொடுக்காதீங்க, உங்க மனதிற்கு தற்கொலை பயத்தை கொடுக்காதீங்க. உங்க மனதிற்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து நான் வந்து படிக்காதவன், எனக்கு படிப்பு வராது, நான் கம்மியாக தான் மார்க் எடுக்கிறேன், நான் லாங் டிஸ்டன்ஸ்ல படித்தேன், இதுவரையும் படித்ததே கிடையாது, டிஸ்டன்ஸ்ல படித்தேன், ஐயோ நான் திரும்ப படிக்கணுமான்ற ஒரு வழிகளை நீங்கள் கொடுத்தால் நீங்கள் பலவீனமாகிடுங்க. விவேகானந்தர் தெளிவாக சொல்லிப்பாரு, நீங்கள் பலவீனமானவாக எண்ணினால் பலவீனமானவர், நான் பலவீனமானவன் என்று நீங்கள் எண்ணினால் நானும் பலவீனமானவன், நீங்கள் பலவீனம் என்று நம்பினால் பலவீனம் தான். நான் வந்து பலம் கொண்டு இருக்கின்றேன், எதிர்கொண்டு நிற்கின்றேன், எனக்கு அதிகமான பலம் இருக்கு, அதிகமான மனசக்தி இருக்கு, எனக்கு இருக்கிற மனசக்தி யாருக்குமே கிடையாதுன்ற ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு நெஞ்சுரம் இருக்கணும். உங்களுடைய மனதை ஒழுங்கா பயிற்சி பண்ணுங்க. உங்க மனசை நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த 150 தாண்டலாம் என்கின்ற கருத்தோடு இந்த நேரை முடிக்கிறேன். மீண்டும் மாலை சந்திப்போம். அது உங்களுக்கு கிடைப்பது நான் உங்கள் ஆனந்த்.